தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 11வது செய்தியின் மூலம் உங்களோடு தொடர்பு கொள்ள தேவன் பாராட்டின கிருபைக்காகவும் தயவுக்காகவும் இரக்கத்திற்காகவும் அனுக்கிரகத்திற்காகவும் என் தேவனுக்கு கொடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் என்றுமே மாறாதவர். அன்பானவர்களே, உலகத்தின் போராட்டங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றனவோ, உபத்திரவங்கள், துன்பங்கள், வேதனைகள் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றனவோ, இனிமேல் இது என் வாழ்வில் நடைபெறாது, இது முடியாது, இது கூடாது என்று ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்களோ, இந்த நாளில் தானே அந்த முடிவை எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்கள். நாம் ஆராதிக்கும் தேவன் மகா பெரிய தேவன், வல்லமை உள்ள தேவன், மகிமையின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலே உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். எதை நீங்கள் முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர் இந்த நாளிலே தானே முடித்து வைக்கப் போகிறார். எதை கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை ஆண்டவர் கூடும்படியாக செய்ய போகிறார். அன்பானவர்களே, இந்த செய்தியின் முடிவிலே உங்கள் உள்ளத்திலே ஒரு விசுவாசமும் ஒரு உறுதியும் ஒரு நம்பிக்கையும் உச்சகட்டத்திற்கு வந்துவிடும். அப்புறம் என்ன, எல்லாம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் நீங்கள் எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரத்திலிருந்து மிகவும் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம். வாசிப்போமா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு தடவை சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இதற்கு பதில் சொல்லுங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொண்டோமானால் நம் வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகள் வேதனைகள் நமக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கும் தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று உண்டோ? தேவனால் எல்லாமே செய்ய முடியும். ஒரு காரியம் கூட அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன் எல்லா காரியங்களையும் யாருக்காக செய்கிறார்? அன்பானவர்களே, உங்களுக்காகத்தான் செய்கிறார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. லூக்கா 1ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. 2 அதிகாரத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் இந்த அதிகாரத்திலே வருகிறது. என்ன பதில் வருகிறது? தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த விசுவாசத்தை இந்த நாளில் தானே உங்கள் உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். சொல்லி பாருங்கள், என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று வாயினால் அறிக்கையிடுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திலே மறைந்து கிடக்கிற இது முடியாது, இது கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்க துளிர்விடத் தொடங்கும், நடக்க தொடங்கும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னார். நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லமையுள்ள தேவன்,
என்ன வேண்டுமானாலும் நமக்கு அவர் செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார், அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் என்ன காரியம் வேண்டுமானாலும் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். இதுவரையும் பெற்றுக்கொள்ளாத காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று வீசுகிறது. சீஷர்கள் எல்லோரும் பயப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாய் இரு என்று கட்டளை கொடுத்தார். உடனே தானே காற்றும் கடலும் அமைதலாயிற்று. வாழ்க்கையில் கொந்தளிப்புகள், புயல் காற்றுகள் அன்பானவர்களே வீசிக்கொண்டிருக்கின்றனவோ? இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாயிரு என்று சொன்ன உடனே தானே அமைதலாயிற்று. தேவனிடம் அவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் கொந்தளிப்புகளையும் புயல் வீசிக்கொண்டிருக்கிற அந்த காற்றுக்களையும் ஒரு நிமிடத்தில் இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தின் வல்லமையால் அமைதல் படுத்தி விடலாம். அந்த அதிகாரத்தையும் கூட தேவன் நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். சுத்தமாக என்று சொன்னார், உடனே சுத்தமானான். எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உடனே எழுந்து நடந்தான். தலித்தாக்கும் எனும் பொருள் கொண்டும் சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். சிறு பெண் எழுந்திருந்தாள். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். பாடையில் கிடக்கிற மரித்து போன வாலிபனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். அவன் எழுந்தான், உட்கார்ந்தான், பேசத் தொடங்கினான். எவ்வளவு ஒரு பெரிய அற்புதம் பாருங்கள். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன்தான் நம் தேவன். தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. யோபு 5ஆம் அதிகாரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அன்பானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யாருக்கு செய்ய போகிறார்? உங்களுக்கும் எனக்கும் தான் செய்ய போகிறார். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை உங்களுக்குள் உருவாகுமானால் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இந்த நாளிலே இருந்து நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். ஒரு ஊழியக்காரர் ஒருவர் ஒரு கூட்டத்தில் சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னவென்றால், ஒரு நல்ல குடும்பம், கணவன், மனைவி, 2 பிள்ளைகள் சன்மார்க்கமாக வாழ்ந்து வருகிறார்கள். இயேசு என்ற பெயர் மட்டும்தான் தெரியும், வேறு எந்த காரியமும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு பயந்து ஏதோ அவர்கள் சன்மார்க்கமாக வாழ்ந்து வருகின்றார்கள். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்ற காலகட்டத்தில் அந்த குடும்ப தலைவனுக்கு திடீரென்று ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் சிவியராக வந்து விட்டது. எல்லோரும் கொண்டு போய் ஐசியூ வார்டிலே போட்டு விட்டார்கள். டாக்டர் சொல்லிவிட்டார், உன் கணவன் பிழைப்பது மிகவும் அரிது, அவன் மிகவும் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். மனைவிக்கு கணவனை விட்டால் வேறு கதி இல்லை. இயேசுவை பற்றியும் தெரியாது. குடும்பத்தை நடத்துவதற்கு வருமானம் அவர் ஒருவர்தான். என்ன செய்வாள்? அழுவதை தவிர அவளுக்கு வேண்டும் ஒன்றும் தெரியவில்லை. அவள் ஐசியூ வார்டிலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருக்கின்றாள். இதை ஒரு சகோதரி பார்த்து கொண்டிருக்கின்றாள். அந்த சகோதரியை அழுது கொண்டிருக்கிற சகோதரியை பார்த்து சொல்லுகிறாள், இந்த ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருக்கிறார், அவர் செபித்தால் உடனடியாகத்தானே வியாதிகள் எல்லாம் குணமாகிவிடும், மரித்தவர்களை கூட அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார், அவரை எப்படியாவது பிடித்து உன் கணவனுக்காக வேண்டுதல் செய்ய என்று சொல்லியிருக்கின்றார். அடித்து பிறண்டு ஓடுகிறார்.
ஆஸ்பத்திரி முழுவதும் தேடி இறுதியாக அந்த போதகரை அவள் பிடித்து விட்டாள். அவர் கரங்களை பிடித்து கெஞ்சுகிறாள், அழுகிறாள். என் கணவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான், தயவு செய்து நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? எனக்கு இயேசு என்ற பெயரை மட்டும்தான் தெரியும், அவரை பற்றி எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஒரு சகோதரி சொன்னதால் நான் வந்தேன் என்று சொல்லுகிறாள். உடனே அந்த போதகர், கவலைப்படாதே மகளே, உன்னுடைய கணவர் நிச்சயமாக சுகம் பெறுவார் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு இயேசுவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு, நீ போய் ஐசியு வார்டில் உட்கார்ந்து கொண்டு, ஐசியு வார்டில் இருக்கிற என் கணவன் மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான் என்பதை என் கண்களால் காணாமல் ஐ see you Jesus, I see you Jesus சொல்லு. அதை பார்க்காதே, ஐசியு வார்டை பார்க்காதே, I see you Jesus சொல்லி உன் குணமாக்கும் தழும்புகளால் என் கணவனை குணப்படுத்தும் என்று நீ கேட்டுப்பார். நிச்சயமாக இயேசு அவர் குணமளிக்கிறவர், குணமாக்கும் தழும்புகளை கல்வாரி சிலுவையிலே ஏற்றுக்கொண்டவர். நிச்சயமாகவே உன் கணவனுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொன்னவுடன் ஒரு உள்ளத்திலே ஒரு அசாத்திய நம்பிக்கை, விசுவாசம் பிறந்தது. ஓடி வருகின்றாள். ஐசியுக்கு எதிர்ப்புறமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதை பார்க்க கூடாது என்று இப்படி திரும்பி உட்கார்ந்து கொண்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி, நான் ஐசியுவில் வாடியில் போராடி கொண்டிருக்கிற, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற என் கணவனை நான் பார்க்கவில்லை, மாறாக ஐ see you Jesus, Jesus I see you, நீர் கண்டிப்பாக என் கணவருக்கு எப்படி ஆகிலும் சுகத்தை கொடுத்துவிடும் என்று அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். அதை சலிக்காமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். மாலையில் மருத்துவர்கள் வந்தார்கள். வந்துவிட்டு அந்த அழுது கொண்டிருக்கிற சகோதரியை பார்த்து சொல்லுகிறார், உன் கணவர் ஆபத்தான நிலையை தாண்டி விட்டார், இனிமேல் மரணம் இல்லை, அவர் பிழைத்துக் கொள்வார், இந்த ஒரு நாள் பார்த்துவிட்டு நாளைக்கு சொல்லுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னும் இந்த சகோதரிக்கு இயேசுவை பற்றி தெரியாவிட்டாலும் அவர் வல்லமை உள்ளவர் என்று ஒரு விதத்தில் அறிந்து கொண்டாள். இன்னும் அதிகமாக அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள், உற்சாகத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஐசியூவில் இருக்கிற என் கணவனை அல்ல, ஐ see you Jesus என்று சொல்லி அடுத்த நாள் முழுவதும் ஜெபித்து கொண்டே இருந்தாள். என்ன நடந்தது தெரியுமா? பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். கல்வாரி சிலுவையிலே நமக்காக வாரினால் அடிக்கப்பட்டவராய் பல விதங்களில் காயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த காயங்கள் மூலமாக குணமாக்கும் தழும்புகளால் குணமானீர்கள் என்ற வசனத்தின்படி இந்த சகோதரி இயேசுவை அறியாவிட்டாலும் இயேசுவை ஒரு விதத்தில் நம்பி அவள் கேட்டுக்கொண்டபடியால் ஆண்டவர் இயேசு மனதிருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் காருண்யர். அவர் என்ன செய்தார்? சுகமளித்து விட்டார், பூரணமான சுகத்தை அளித்து விட்டார். டாக்டர்கள் வருகிறார்கள், சோதிக்கிறார்கள். உன் கணவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த சுவடே தெரியவில்லை, போகலாம், மாத்திரைகள் சாப்பிட வேண்டாம், நார்மலாக இருக்கிறார் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். என்ன அதிசயம் பார்த்தீர்களா? நம் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை படைத்தவராக, அதிகாரம் படைத்தவராக, வானத்தில் மட்டுமல்ல பூமியிலும் சமுத்திரத்திலும் சமுத்திரத்தின் ஆழத்திலும் கூட அவர் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். அந்த கணவனும் மனைவியும் 2 பேர் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். இயேசுவை பற்றி அறிய வேண்டும் என்று இன்னும் அதிகமாக 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 அறிந்தார்கள். இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படியானால் இவ்வளவு வல்லமை படைத்த தேவன், அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற சிற்சில காரியங்களை அவரால் செய்து முடிக்க முடியாதா? இன்றைக்கு நம்புங்கள், நிச்சயமாக அவர் வல்லமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர்
கசப்பாய் இருந்ததனால் அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது அவர்கள் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராக மாறிட்டு. தண்ணீர் எப்படி இருந்தது? குடிக்க கூடாதிருந்தது, கசப்பாய் இருந்தது. 3 நாட்கள் நடந்து வருகிறார்கள். தண்ணீர் தாகம், எங்காவது தண்ணீர் கிடைக்காதா என்று அலைந்து திரிந்து பார்த்து கொண்டே வருகிறார்கள். அப்படி ஒரு தாகத்தில் வரும்பொழுது தண்ணீரை காண்கிறார்கள். தண்ணீரற்ற இடத்திலே தண்ணீரை காணும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சியோடு கூட, ஆனந்தத்தோடு கூட, பரவசத்தோடு கூட அந்த தண்ணீரை வேகமாக வந்து குடித்து பார்த்தால் கொஞ்சம் கூட குடிக்க முடியவில்லை. குடிக்க கூடாதிருந்தது. தண்ணீர் கசப்பாய் இருந்தது. அந்த தண்ணீரை அவர்கள் முயற்சி செய்து பார்த்து அவ்வளோ பேரும் அந்த தண்ணீரை குடிக்கவில்லை, முறுமுறுக்கிறார்கள். மோசே தேவனிடம் கேட்கின்றார். தேவன் சொல்லுகிறார், அதோ இருக்கிறதே ஒரு மரம், அந்த மரத்தை வெட்டி இந்த தண்ணீரிலே போட்டுவிடு, அது மாறிவிடும் என்று சொல்லுகிறார். மோசே என்ன செய்கின்றார்? அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டு விடுகிறார். அந்த தண்ணீர் எப்படி மாறிட்டு தெரியுமா? மதுரமான தண்ணீராக, இனிமையான தண்ணீராக, ருசியுள்ள தண்ணீராக, சுவையுள்ள தண்ணீராக, எல்லோரும் ஆவலுடன் ஆசை தீர அவர்கள் அளவுக்கு அதிகமாக அந்த தண்ணீரை குடித்து தங்கள் தாகத்தை தீர்த்து கொண்டார்கள். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினது அந்த தண்ணீர். மாறியது. எப்படி மாறினது? ஒரு மரத்தை தூக்கி அந்த தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமாக மாறிட்டு. இன்னொரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் ஒரு திருமண வீட்டிற்கு, கானா ஊரிலே நடந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் சீஷரும் அந்த கல்யாண வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அங்கே இயேசுவின் தாயாரும் கூட வந்திருந்தார்கள். என்ன நடந்தது? அந்த கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட தொடங்கியது. அப்பொழுது இயேசுவின் தாயார் இயேசுவிடம் சொல்ல, இயேசு என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்ல, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று இயேசுவின் தாயாகிய மரியாள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இயேசு சிறிது நேரம் கழித்து அந்த வேலைக்காரர்களை கூப்பிட்டு, 6 கச்சாடிகள் இருக்கிறதல்லவா, அதிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகின்றார். வேலைக்காரர்களும் எந்த மறுப்பும் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? வேக வேகமாக ஓடுகிறார்கள், தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். 6 கச்சாடிகள் நிறைய தண்ணீரை நிரப்பி விட்டார்கள். இப்பொழுது இயேசு சொல்லுகின்றார், அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுத்து பரிமாறுங்கள் என்று. அப்பொழுதும் இந்த வேலைக்காரர்கள் எதுவும் கேட்கவில்லை. அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு கொடுத்தார்கள். ஆஹா, என்ன ருசி! இதுவரையும் யாரும் குடித்திராத சுவையான திராட்சை ரசம் அங்கே வந்திருந்தது. எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள்! வெறும் தண்ணீர் தான் அதை ருசியுள்ள, மனமுள்ள, இனிமையான திராட்சை ரசமாக இயேசு மாற்றினார். மாறாவின் கசப்பு மதுரமாக மாறினது. அன்பானவர்களே, வாழ்க்கையின் கசப்புக்கள் மாறா போல உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார், மாறாவின் கசப்பை மதுரமாக மாற வைக்கும் வல்லமையுள்ள தேவன் இந்த நாளிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன செய்தார்கள்? அது மதுரமாகிட்டு ஒரு மரத்தை வெட்டி போட்டார்கள். சிலுவை மரத்தை நோக்கி பாருங்கள். சிலுவை மரத்திலே, இரத்த வெள்ளத்திலே நம்மளுடைய
பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, மீறுதல்களுக்காக, அக்கிரமங்களுக்காக ஆக்கினை உண்டு பண்ணும் சமாதானத்தை ஏற்றுக்கொண்டவராக கல்வாரி சிலுவையிலே தொங்குகிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். சிலுவை மரத்தை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் யாவரும் பிரகாசமடைகிறார்கள், முகங்கள் பிரகாசமடைகின்றன. அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற மாறாக்கள் எல்லாம் கசப்பான அனுபவங்கள், மிக மிக கசப்பான அனுபவங்கள், தாங்கிக் கொள்ள முடியாத அனுபவங்கள், போதும் நான் வாழ்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிற அனுபவங்கள் எல்லாம் மாறும், மதுரமாக மாறும். உங்கள் வாழ்க்கை இந்த நாளிலே தானே மாறாவின் கசப்புக்கள் எல்லாம் அகன்று மதுரமான ஒரு வாழ்க்கையாக மாறப்போகிறது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினாரே இயேசு கிறிஸ்து, அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். மரித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அந்த சிலுவை மரத்தை நீங்கள் நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்க்கை வெறும் வெற்று வாழ்க்கையாக இருக்கிற வாழ்க்கை திராட்சை ரசத்தை போன்ற இனிமையான, ருசியுள்ள, சுவையுள்ள, நீங்கள் விரும்பத்தக்க, நீங்கள் எதிர்பார்க்கின்ற, நீங்கள் வாஞ்சிக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைய வேண்டுமானால் இந்த நாளிலே தானே உங்களை முற்றிலுமாக அர்ப்பணித்து கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். வாழ்க்கையின் கசப்புக்கள் மாறும். வாழ்க்கை இனிமையுள்ள திராட்சை ரசத்தை போல விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக மாறும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லாசரு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் மரித்து போனான். அவனை கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி விட்டார்கள். 4 நாட்களாயிற்று. யோசித்து பாருங்கள், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி விடலாம். அது எல்லோரும் செய்தார்கள், புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி. ஆனால் அடக்கம் பண்ணி 4 நாட்கள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து வருகிறார். மார்த்தாலும் மரியாளும் அழுகிறார்கள். இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். எங்கே வைத்திருக்கிறார்கள்? கல்லறை எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார். கல்லறையின் அருகே வருகிறார். கல்லை புரட்டு தள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கல்லை புரட்டி தள்ளினார்கள். நாருமே என்று சொல்லுகிறார்கள். சகோதரிகள் ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும் என்று அறிந்த சகோதரிகள் என்ன சொல்லுகிறார்கள்? 4 நாட்கள் ஆயிட்டே, நாருமே என்று சொல்லுகிறார்கள். இயேசு என்ன செய்தார்? உரத்த சத்தமாய், லாசருவே வெளியே வா என்று கட்டளையிட்டார். கற்களை புரட்டி தள்ளியாகிவிட்டது. கல்லறையில் இருந்து லாசரு உயிரோடு வெளியே வருகின்றான். எத்தனை அற்புதம்! யோசித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உயிரற்று கிடக்கின்ற உலர்ந்து போன காரியங்கள் இந்த நாளிலே தானே உயிர் பெற்று எழும்ப போகிறது. எசேக்கியேலை அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளிலே கொண்டு போய் விடுகிறார் தேவன். தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். இது உயிர் பெறுமா என்று கேட்கிறார். அது உமக்கே தெரியும் ஆண்டவரே, தேவனே என்று சொல்லுகின்றான். நீ தீர்க்க தரிசனம் உரை என்று சொல்லுகிறார். அந்த எலும்புகள் எல்லாம் ஒரு பெரிய சேனையாக உயிர் பெற்று எழுந்து நின்றது. அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எது உயிரற்ற நிலையில் இனிமேல் அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நாளிலே எப்படி 4 நாட்களான லாசரு உயிரோடு எழுந்தானோ அதுபோல உயிர் பெற்று அது துளிர்க்க போகிறது. உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்க போகிறது, மலரப் போகிறது. உங்கள் வாழ்க்கை செழிப்பாக போகிறது, அது ஒளிரப் போகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாக போகிறது. நீங்கள் நம்புங்கள். எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை எழுப்ப முடியுமானால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற அற்பமான சிறு சிறு காரியங்களை அவரால் சரி செய்ய முடியாதா? நிச்சயமாக சரி செய்ய முடியும். நம்புங்கள், விசுவாசியுங்கள், திட நம்பிக்கை கொள்ளுங்கள். தேவனிடத்தில் நாம் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு கேளுங்கள். இந்த நாளிலே எல்லாம் செய்து முடிக்க ஆற்றல் படைத்த தேவனிடம் உங்களை அர்ப்பணியுங்கள். பெரிய காரியங்களை, அற்புதங்களை எதிர்பாருங்கள். தேவன் நிச்சயமாகவே செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் சொன்னீர் என்னால் எல்லாம் முடியும். ஆம் கர்த்தாவே, நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்மால் எல்லாம் முடியும். தேவனே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே,
எல்லாம் செய்து முடிக்கும் ஆற்றல் படைத்த உம்மிடத்தில் எங்கள் வாழ்க்கையில் எது முடியாது என்று நினைத்து இருக்கிறோமோ, இது நடைபெறாது என்று நினைத்து இருக்கிறோமோ, எது கூடாது என்று நினைத்து இருக்கிறோமோ, இந்த நாளில் அந்த எண்ணங்களை முற்றிலுமாக அழித்து விட்டு மாற்றிவிட்டு என் தேவனால் எல்லாம் கூடும். மாறா போன்ற வாழ்க்கையை மதுரமாக மாற்ற முடியும், இனிமையாக மாற்ற முடியும், ருசியுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும். என்னுடைய அவநம்பிக்கைகள், அவிசுவாசங்கள், சந்தேகங்கள், ஐயங்கள் எல்லாவற்றையும் நான் அழித்து போட்டு என் தேவனை நம்புகிறேன். என் தேவன் எனக்கு எல்லாம் செய்து முடிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் இந்த நாளிலே உங்கள் உள்ளத்திலே நீங்கள் நம்பிக்கையை வளர்த்தபடியால் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அற்புதங்களை, புதுவிதமான காரியங்களை, நடக்காது என்று நீங்கள் நினைத்திருந்த காரியங்களை, முடியாது நீங்கள் என்று எண்ணியிருந்த காரியங்களை இந்த நாளிலே முடித்து வைக்க தொடங்குகிறார், நடப்பிக்க தொடங்குகிறார், கூடாததை கூடும்படியாக வைக்கப் போகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பலன் அளித்திருக்கும் என்று நிச்சயமாக நம்புகிறேன். என்ன ஆண்டவர் உங்களுக்கு கூடாததை கூடும்படி செய்திருக்கிறார், முடியாததை முடித்து வைத்திருக்கிறார், நடைபெறாத காரியங்களை நடத்தி வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு எழுதுங்கள். அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பான நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 12வது செய்தியின் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்ள கிருபை பாராட்டின தேவனுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். 2 பேராவது நீங்கள் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் நம்புங்கள். இந்த செய்தி உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அன்பானவர்களே, பொதுவாக ஒரு கூட்டம் என்றாலும், ஒரு கன்வென்ஷன் என்றாலும், ஒரு சின்ன பிரேயர் செல்லாக இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்பார்கள். அது என்ன கேள்வி? சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் எல்லோரும் கைகளை உயர்த்துங்கள் என்பார்கள். இல்லை என்றால் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம் என்பார்கள். ஆனால் சத்தம் கொஞ்சம் தான் இருக்கும். அல்லேலூயா சத்தம் குறையும். ஏனென்றால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற மக்களை பார்க்கிலும் துக்கத்திலும் கவலையிலும் வேதனையிலும் மூழ்கி கிடக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். செல்வம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தும் இந்த சந்தோஷம் என்பது இல்லாத மனிதர்களாகவே பலர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த சந்தோஷத்தை தேடி உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக பணத்தை செலவழித்து சந்தோஷத்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அந்த சந்தோஷம் சற்று நேரம்தான் இருக்கிறது. அந்த கேளிக்கைகள், அந்த காரியங்கள் முடிந்து இல்லத்திற்கு வரும்பொழுது அதே துக்கத்தை, அதே வேதனையை அப்படியே சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் அல்ல. நமக்கு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஜீவனை தந்த ஜீவாதிபதி, தியாக பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று. ஏன் மறுபடியும் மறுபடியும் எழுதப்பட்டிருக்கிறது?
சந்தோஷமாய் இருக்கிறது என்பது கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கிறோம், பிறகு நம்மளை மறந்த வண்ணமாக நம்முடைய துக்கத்துக்குள்ளும் நம்முடைய கவலைக்குள்ளும் மூழ்கி விடுகிறோம். அதனால் தான் வசனம் நமக்கு சொல்லுகிறது, மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள் என்று. இந்த செய்தியை நீங்கள் கேட்ட பாருங்கள் அன்பானவர்களே, இனிமேல் எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறீர்கள். வாசிப்போமா? 1 தெசலோனிக்கர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமானால் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும், வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், ஜெபத்திலே நேரத்தை செலவிட வேண்டும், ஆண்டவரோடு வைத்திருக்கின்ற உறவிலே ஒரு புதுமையை உண்டு பண்ணி கொள்ள வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். இவைகளையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையின் கவலைகள், வேதனைகள், துன்பங்கள் அப்படியே இருந்து மறைந்து போய்விடும். ஏனென்றால் துதிக்கின்ற இடத்திலே விடுதலை உண்டாகிறது, ஜெபிக்கின்ற இடத்திலே விடுதலை உண்டாகிறது. அதை செய்யாமல் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் தருகின்ற சந்தோஷம் நிலையான சந்தோஷம், அது அழிந்து போகாத சந்தோஷம், அது ஒளிந்து போகாத சந்தோஷம், அது நிரந்தரமான சந்தோஷம், அது என்றென்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு வேண்டுமா அன்பானவர்களே? எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறதல்லவா? அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவண்டை வாருங்கள். அவர் நிச்சயமாக இந்த நாளிலிருந்து கவலை மண்டி கிடக்கும் உங்கள் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குவார், ஒரு சந்தோஷத்தை உருவாக்குவார். எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷமாக சிரித்து கொண்டு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழலாம். இந்த உலகத்தின் மனிதர்களுக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மற்ற மனிதர்களுக்கும் உள்ள வேறுபாடு அதுதான். அவர்களுக்குள்ள கஷ்டம்தான் நமக்கும், அவர்களுக்குள்ள துன்பம் தான் நமக்கும். ஆனால் நாம் அந்த துன்பத்தை துன்பமாக கருதுவதில்லை. ஏனென்றால் நமக்கு தேவன் ஒருவர் இருக்கிறார், அதையெல்லாம் மாற்றவல்ல வல்லமை உள்ளவர் இருக்கிறார் என்று நம்புகிற காரணத்தினால் சந்தோஷமாக இருக்கிறோம். கவலைகள் மறைந்து போகின்றன, துன்பங்கள் பறந்து போகின்றன, வேதனைகள் அழிந்து போகின்றன. அன்பானவர்களே, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேதத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது இந்த மகிழ்ச்சி, இந்த ஆனந்தம், இந்த பரவசம், இந்த குதூகலம், இந்த களிப்பு நம் உள்ளத்திலே தானாக வந்து ஆட்கொள்ளுகிறது, இருதயத்திலே உண்டாகிறது. என்ன செய்ய வேண்டும்? இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சில வசனங்கள் மூலமாக பார்ப்போமா? சங்கீதம் 51:12 உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ரட்சிப்பினால் ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்றைக்கு அவருடைய குடும்பத்திலே நாம் பிள்ளைகளாக பிறக்கின்றோமோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆகின்றோமோ, அப்பொழுது இந்த ரட்சிப்பு கிடைக்கிறது. இந்த ரட்சிப்பில் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. நிச்சயமாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் வேறுபாடு உண்டு. அவர்கள் வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு உணர்வுள்ள இருதயம் இருக்கும், சந்தோஷம் உண்டாகும். ரட்சிப்பினால் ஒரு சந்தோஷம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறது. இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார்? இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாக ஆவியனை தாங்கும்படி செய்யும். அப்படியானால் என்ன அர்த்தம்? இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இழந்து போகக்கூடாது. அப்படினால் என்ன செய்யக்கூடாது? தவறுகள் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது,
நாம் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறபடியினால் ரட்சிப்பினால் ஒரு சந்தோஷம் நம் உள்ளத்தை ஆட்கொள்கிறது அல்லவா? அந்த சந்தோஷம் எப்பொழுது குறைவுபட தொடங்குகிறது? வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் பல தவறுகளை மனம் போன போக்கிலே நாம் செய்து கொண்டே இருப்போமானால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷமும் குறைந்து கொண்டே வரும். அதற்கு மாறாக தேவனை கிட்டி கிட்டி சேர்வோமானால் அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சணியத்தின் சந்தோஷம் அதிகரித்து கொண்டே செல்லும். அதைத்தான் அனுபவமாக தாவீது ராஜா சொல்லுகிறார். அவர் செய்த தவற்றின் நிமித்தமாக அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகிறார். அதனால் தான் என்ன கேட்கிறார்? திரும்பவும் எனக்கு தந்து என்று கேட்கிறார். அவர் காலத்தில் இயேசுவின் நாமம் இல்லை, இயேசு மரிக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை. நமக்கோ அவர் ரட்சிப்பதற்காகவே உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறாரே. இந்த ரட்சிப்பினால் உண்டாகும் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அதை நிரந்தரமாக்கி கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட நாம் அந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக, எச்சரிப்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொண்டோமானால் ரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, பரவசத்தை, குதூகலத்தை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு நாளும், நம் உயிருள்ள நாளெல்லாம் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம் அன்பானவர்களே. ஆகவே பெற்ற ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடாமல் அதை நாம் பாதுகாத்துக் கொள்வதில் ஜாக்கிரதையாக இருப்போம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள். ஆனால் அன்பானவர்களே, இயேசுவை உள்ளத்திலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இந்த இரட்சணியத்தின் சந்தோஷம் உங்களை வந்து சேரும். அடுத்து பாருங்க, ரோமர் 14 அதிகாரம் 17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. அடுத்து ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்ன சொன்னார்? வாக்குத்தத்தம் பண்ணி சொல்லிவிட்டு சென்றார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொல்லி சென்றார். அவர் சொன்னபடியே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே அனுப்பி வைத்தார். அக்கினிமயமான நாவுகள் அங்கே வந்திருந்த மக்கள் மீது இறங்கினது. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் அறியாத புது புது பாஷையிலே, நவமான பாஷையிலே பேசி தேவனை துதித்தார்கள். அந்த சந்தோஷம் இருக்கிறதல்லவா, அது எங்குமே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம், அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி, அவர் கொடுக்கிற ஆனந்தம், அவர் நம்மை தேற்றுகிற தேறுதல், அவர் நம்மை ஆற்றுகிற ஆறுதல் இந்த உலகத்தில் எங்குமே யாராலும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றவர்களாக மட்டுமல்ல, அந்த அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நமக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தாலும் வல்லமையாலும் நிறைந்தவராகத்தான் இருந்தார். ஒரு தேவகுமாரனுக்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தேவைப்பட்டதென்றால் நமக்கு அது எத்தனை அவசியமாக இருக்கிறது அன்பானவர்களே. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலே வளர வேண்டும். நாளுக்கு நாள் முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, நீச்சல் ஆழத்தில் மூழ்கி பரிசுத்த ஆவியானவரின் ஆழங்களின் ஆழத்திற்குள்ளே சென்று அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அபிஷேகத்தை பெற்றிருந்தால் அதிலே வளர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அபிஷேகத்தை பெறாதவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஆனந்தம் இருக்கிறதே, சந்தோஷம் இருக்கிறதே, அதை அனுபவித்தால் தான் தெரியும். அது இப்படிப்பட்டதென்று இப்பொழுது என்னால் எடுத்துரைக்க முடியாது. இது ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை
அன்பானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷம் வேண்டுமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து பாருங்க, ரோமர் 15:13 பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினாலே சந்தோஷம் உண்டாகிறது. விசுவாசம், நம்பிக்கை. விசுவாசம் என்பது நமக்கு என்னவென்று தெரியும், நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எப்படி விசுவாசத்தினால் சந்தோஷம் வரும் என்று பார்த்தால், குடும்பத்தின் சூழ்நிலை ஒன்று பாதகமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விசுவாசம் இருக்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும்? இந்த நிலை மாறிவிடும். நான் என்னுடைய விசுவாச கண்களை கொண்டு இந்த சூழ்நிலையை நான் பார்க்கவில்லை. அந்த சூழ்நிலை மாறிவிட்ட ஒரு காட்சியை, நடக்க முடியாமல் ஒருவர் படுத்து கிடக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நடக்கிறது போல நான் காண்கிறேன். நடக்காத ஒன்றை நடக்கிறது போல காணும் பொழுது அது நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் விசுவாசம். நடக்காத ஒன்றை ஆவியின் கண்களால் நடப்பது போல நாம் காணும் பொழுது அந்த காட்சி விசுவாசம் அந்த சூழ்நிலைகளை, பாதகமான சூழ்நிலைகளை மாற்றி அது சாதகமாக மாற்றிவிடும். அதுதான் விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். சூழ்நிலைகள் எப்படி பாதகமாக இருந்தாலும் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. இந்த நிலை மாறி தேவன் எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை நம்மை பாதிக்காது. விசுவாசம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லாதவைகளை இருப்பவைகளைப் போல அழைக்கிற தேவன், ஒன்றுமில்லாமையிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற தேவன். அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட இல்லாதவைகளை இருப்பவைகளைப் போல காண வேண்டும். சுகம் இல்லை, சுகம் இருப்பதாக காண வேண்டும். வியாதிகள் இருக்கிறது, அதை இல்லாதது போல காண வேண்டும். இருக்கிறது அப்படி மாற்ற வேண்டும். அப்படி அழைக்கிற தேவன், இல்லாதவைகளை இருப்பவைகளை போல காண்கிற தேவன் நம்முடைய தேவன். நாமும் அப்படிப்பட்ட கண்களை கொண்டு இருப்பதாக காணும் பொழுது அந்த விசுவாசத்தினால் நம் சூழ்நிலைகளின் கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறோம். அன்பானவர்களே, விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலைகள் உங்கள் குடும்பங்களில் இப்பொழுது பாதகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதோ, உங்களை வருத்தி கொண்டிருக்கிறதோ, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டதாக விசுவாசியுங்கள். நிச்சயமாக அந்த சூழ்நிலைகள் மாறும், உங்கள் சந்தோஷம் பெருகும். அப்போ விசுவாசத்தினால் என்ன உண்டாகிறது? சந்தோஷம் உண்டாகிறது. எப்படிப்பட்ட சந்தோஷம்? எல்லா விதத்திலும் சந்தோஷம், எல்லா நாட்களிலும் சந்தோஷம், எல்லா மாதங்களிலும் சந்தோஷம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை தான் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, ஏசாயா 35:10 கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர், ரிடீமர், அவர் நம்மை மீட்கும் பொருளாக இந்த உலகத்தில் அவதரித்தார். அவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். நாம் யாவரும் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்கள், அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்கள். நாம் பரிசுத்தவான்கள், நாம் நீதிமான்கள். நமக்கு என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவார்கள்? களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எந்த மாதிரி களிப்பு? ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அவர்கள் தலையின் மேல் என்ன இருக்கும்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். சஞ்சலம் இருக்கிறதா அன்பானவர்களே? தவிப்பு இருக்கிறதா? திகைப்பு இருக்கிறதா? கலக்கம் இருக்கிறதா? பயம் இருக்கிறதா? நீங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம், நான் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் என்று நீங்கள் நம்பும் பொழுது அந்த சந்தோஷம் உங்களுக்கு வந்து சேரும். அப்பொழுது யாருக்கு சந்தோஷம்?
இரட்சண்யத்தின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், விசுவாசத்தினால் உண்டாகும் சந்தோஷம். அடுத்து கர்த்தர் யாரை மீட்டெடுக்கிறாரோ, யார் தன்னை மீட்கும்படி அவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சந்தோஷம் கிடைக்கிறது. எப்படிப்பட்ட சந்தோஷம் என்று ஒரு வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. எரேமியா 31 அதிகாரம் 13 அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சந்தோஷம் நமக்கு வர வேண்டுமானால் முதலில் எது மாற வேண்டும்? துக்கம் மாற வேண்டும். துக்கம் நம் உள்ளத்தை விட்டு அகலும் பொழுது அந்த இடத்தை சந்தோஷம் ஆட்கொள்கிறது. வசனம் சொல்லுகிறது, துக்கத்தை சந்தோஷமாக மாற்றப் போகிறார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய ஆறுதலான வார்த்தை! இந்த நாளிலே தானே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. அன்பானவர்களை நம்புங்கள், சொல்லுங்கள், எந்த துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. இந்த நேரத்திலே எனக்காய் மரித்த, எனக்காய் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இனிமேல் என் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சி தான், சந்தோஷம்தான், ஆனந்தம்தான், பரவசம்தான் என்று அறிக்கையிடுங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. மாற்றுவது யார்? தேவனே மாற்றுகிறார். தேவன் துக்கத்தை மாற்றினால் அந்த இடத்தில் துக்கம் இருந்த சுவடு கூட கொஞ்சமும் தெரியாது. மகிழ்ச்சி வந்து அந்த இடத்தை ஆட்கொள்ளும். அடுத்து அதை மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை தேற்றி, இவ்வளவு நாளும் நீ துக்கத்தில் இருந்தாயே மகளே, இப்பொழுதாவது சந்தோஷத்தை வந்து என்னிடத்தில் பெற்றுக்கொண்டாயே என்று உங்களை தேற்றுகின்றார். அது மட்டுமல்ல, உங்கள் சஞ்சலம் நீங்க. என்ன நீங்க? உங்கள் துக்கம், சஞ்சலம், வேதனை எல்லாம் நீங்க. அவர் என்ன செய்கிறார்? உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை தேற்றி உங்கள் சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் துக்கம் இந்த நாளிலே சந்தோஷமாக மாறுகிறது. அவர் உங்களை ஆற்றுகிறார், அவர் உங்களை தேற்றுகிறார், அவர் உங்களை அரவணைக்கிறார், சந்தோஷத்தை தருகிறார், உங்கள் சஞ்சலத்தை நீக்குகிறார். நம்புகிறீர்களா? விசுவாசித்தால், நம்பினால் இந்த நிமிடம் தானே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அதில் எவ்வளவும் சந்தேகம் இல்லை. சங்கீதம் 90:15 தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் என்னை மகிழ்ச்சியாக்கும். என்ன சொல்லுகிறார்? துன்பத்தை கண்டேன், அதுக்கு ஈக்குவலா எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தனோ அதுக்கு ஈக்குவலா எனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் காணும்படி செய்யும் என்று கேட்கிறார். சந்தோஷம் நமக்கு வேண்டுமானால் தேவனிடம் வர வேண்டும். ஏசாயா 61 அதிகாரம் 7 அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷம் அடைவார்கள். 2 சந்தோஷம், வெட்கத்துக்கு பதிலாக சந்தோஷம். அது ஏசாயா 1க்கு பதிலாக 1 தருகிற தேவன். ஏசாயா 61 அதிகாரம் 3 சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்த அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், 1க்கு பதிலாக 1 தருகிற தேவன். துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை அவர் கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் God is a mighty God, marvelous God, wonderful God, beautiful God, powerful God, excellent God, great God, good God, super God, and a miracle working God. God will change your mourning into dancing, your failures into success, your impossible into possible, your mistakes into miracles, your thorns into thrones, your test into testimonies, your trials into triumph, your sadness into
happiness, your shame into glory, your fear into boldness. ஒன்றை ஒன்றாக மாற்றுகிறவர் நம் தேவன். ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தில் மக்கள் சந்தோஷம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் உம்மை அறிந்த எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை, நிரந்தரமான சந்தோஷத்தை, அழிவில்லாத சந்தோஷத்தை எங்களுக்கு நீர் வைத்து போயிருக்கிறீரே, அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலே பெற்றுக்கொண்டோம், இன்னும் அதிகரித்துக் கொள்கிறோம். ரட்சிப்பினால் வரும் சந்தோஷம், விசுவாசத்தினால் வரும் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் வரும் சந்தோஷம், மீட்கப்பட்டவர்களுக்கு வரும் சந்தோஷம், இதையெல்லாம் இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் துக்கத்தை நீர் சந்தோஷமாக மாற்றி இருக்கிறீர். நீர் எங்களை தேற்றி இருக்கிறீர். நீர் எங்களை ஆற்றி இருக்கிறீர். நீர் எங்கள் சஞ்சலத்தை மாற்றி இருக்கிறீர். இந்த நாளிலே இருந்து இனிமேல் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் சிரித்து கொண்டும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷமாகவும் இருக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டினபடியால் உமக்கு கோடான கோடி துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பலனளித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது ஆவியானவர் எனக்கு தந்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். கேளுங்கள். இந்த பாடலையும் கூட நீங்கள் தினமும் சும்மா 4 வரி பாடல் தான். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, இயேசு எனக்கு தந்தாரே, அளவில்லா மாறாத சந்தோஷமே, என்றென்றும் என் வாழ்விலே. இவ்வளவுதான். நடக்கும் போதும் நிற்கும் போதும் பாடிக்கொண்டே இருங்கள். சந்தோஷம் சந்தோஷம், இயேசு எனக்கு தந்தார், என் இயேசு எனக்கு தந்தார். நீங்க பாடிட்டு இருந்தா அந்த பக்கத்துல சாத்தான் வரமாட்டான். ஏன் தெரியுமா? இயேசு எனக்கு சந்தோஷத்தை தந்தார் தந்தார் நீங்க பாடிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட அவன் சேட்டை பண்ண முடியுமா? அவன் தந்திரத்தை காட்ட முடியுமா? அவன் தந்திரம் பலிக்காது. ஆகவே இப்போ நாங்க பாடப்போகும் பாடலை நன்றாக கவனித்து எளிதான அர்த்தம் அதை புரிந்து கொண்டு அதை பாடுங்கள். பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்திலிருந்து பெருக்கெடுத்து வருகிறது என்று எங்களுக்கு அதை எழுதி தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா, ஆமென். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, இயேசு எனக்கு தந்தாரே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, இயேசு எனக்கு தந்தாரே. அளவில்லா மாறாத சந்தோஷமே, என்றென்றும் என் வாழ்விலே. La 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 la.